வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், ஜம்முன்னு வந்து டபுள் டக்கர் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. அப்படி பாரிஸோட நகரத்தை அப்படி ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க வரோம். சுற்றி பார்த்துட்டு நீங்களும் அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உணருவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ நம்ம பாரிஸ் எப்படி இருக்குது, அந்த ஊரோட கட்டடங்கள் எப்படி இருக்குது, ரோடு எப்படி இருக்குது, டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக இதில் போய் பார்த்துட்டே போகலாம். இப்போ வந்து இந்த பாரிஸ் வந்து ஃப்ரான்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸுங்க, அதாவது வந்து தலைநகரம் பாரிஸ் தான். இந்த பாரிஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 105 சதுர கிலோமீட்டர். ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஏஃபில் டவர் கூட காமிக்கும்போது நீங்கள் பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. உலகத்திலே வந்து இந்த சிட்டி வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சிட்டி, அதாவது 30வது இடத்துல இருக்குது. 21,02,650 பீப்புள் வந்து இந்த சிட்டியில், பாரிஸ் நகரத்தில் வாழ்கிறாங்க. மொத்த பிரான்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து வாழக்கூடிய மக்கள் வந்து 6,77,00,000 மக்கள் வாழ்கிறாங்க. யூரோப் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள், 50,000 மக்கள், 6,00,000 மக்கள், அவ்வளோதான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 21,00,000 மேலே போகுது. அதனால தான் நெருக்கடிகள் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஏரியாவும் வந்து 105 சதுர கிலோமீட்டர் தான். அதனாலேயும் கூட இந்த நெருக்கடிகள் இருக்குது. இங்கே வந்து இவங்க கட்டிடக்கலைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது இந்த பாரிஸ். நீங்கள் பாருங்கள், எல்லா கட்டிடங்களும் நம்ம வந்து ஆஸ்ட்ரியாவில் பார்த்தோம் இல்லையா, வியன்னா, அந்த லெவலுக்கு இல்லாட்டா கூட அடுத்த லெவலுக்கு இருக்குது. ஏன்னா அது இன்னும் ஒரு மாதிரி பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட அதை மேட்ச் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய கட்டிடங்கள் இருக்குது. ஃப்ரான்ஸில் வந்து அவங்களோட அபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்சு தான். ஆனால் இங்கே உள்ள மக்கள் வந்து இங்கிலீஷும் அதிகமாக பேசுகிறாங்க, ஸ்பானிஷ் பேசுகிறாங்க, ஜெர்மன் பேசுகிறாங்க. அது போக அங்கங்கே இப்போ நம்ம தமிழ் மக்கள் இருந்தால் தமிழ் பேசுவாங்க. இந்த மாதிரி உள்ள மக்கள் ரொம்ப கம்மி. மெயினாக பேசுகிறது வந்து ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், ஸ்பானிஷ் அண்ட் ஜெர்மன் தாங்க. அதிக குற்ற நடவடிக்கைகள் இருக்கக்கூடிய சிட்டி இது ஒன்று. ஏன்னா வந்து நானே நிறையா பார்த்தேன். ஏன்னா வந்து நான்லாம் நைட்டு போயிட்டு வரும்போது போலீஸ் வந்து இங்கே ஃபுல்லாக கன்னோடு தான் சுற்றிட்டுருக்காங்க. அப்போது அதெல்லாம் லாக் பண்ணி ஃபுல்லாக வாலோடு வச்சுட்டு ஃபுல்லாக செக் பண்ணுறது, இப்படி அடிக்கடி அங்கங்கே கண்ணில் பார்க்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வீடியோவில், அந்த வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே பால் வச்சு இந்த மாதிரி விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து காசை வந்து லாபம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அதை விட்டுருதாங்க. மிகப்பெரிய லாஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நண்பர்
அவர் சந்திரமௌலின்னு சொல்லி என் பக்கத்தில் இருக்கார் இல்லையா, இவர் வந்து நம்ம தமிழுங்க. இவர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர், படத்தோட கேமராமேன் ப்ளஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். ஆந்திராவில் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் வச்சுருக்காப்புல. அதாவது இப்போ இருக்கிறது அவங்க ஃபேமிலியெல்லாம் அமெரிக்கா. இங்கே சுற்றி பார்க்க வந்தாங்க. நானும் வந்து இப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசணும், இண்டஸ்ட்ரியை பற்றி பேசி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கோம் இல்லையா. அவர் ஆந்திராலேயும் ரொம்ப தமிழ்லேயும் ஒரு படம் வந்து கேமராமேனாக பண்ணியிருக்காரு, சரத்குமார் படம். ஓகே, அதனால் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் நான் அவர் தான் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். நமக்கு எப்படி இருக்குது சிட்டி டூரு? நல்லா இருக்கா? சிட்டி ஃபுல்லாக வந்து அப்படியே பார்க்குறோம். எல்லாம் பெரிய பெரிய பில்டிங், ஆனால் 6-7 மாடிக்கு மேலே இல்லை. ஆனால் எல்லாமே பழைய காலத்து பில்டிங் தான், அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சிலது புதுசு இருந்தாலும் அந்த பழைய டச்சில் தான் கட்டுறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பாருங்கள், ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், மற்ற எல்லாமே ஒரு இதில் மாறிட்டாங்க. அதனால் நமக்கு ஃப்ரெண்டில் சைடு வந்து கிடைச்சிது உட்கார்றதுக்கு. 1743 1794 வாழ்ந்திருக்காரு. காலேஜ் ஃபார் நேஷனா, யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸ். இது யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸுங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது. இந்த பஸ்ஸு வந்து டூருக்கு வந்து 45 யூரோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதில் பஸ்ஸும் நீங்கள் ஃபெரியும் சேர்த்து கூட எடுக்கலாம், இல்லை பஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து ஃபெரிக்கு சேர்த்து எடுத்தால் மறுபடியும் அவங்கள்ட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டேன். என்ன காரணம்னா
ஈஃபில் டவர் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 rupees கிட்ட வந்துச்சு. அதிலே வந்து ஃபெரி வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு அது தேவைப்படல. நான் பஸ்ஸுக்கு மட்டும் தனியாக எடுத்திருந்தேன். இது ஒரு 45 euro வந்துச்சு. ஆனால் நீங்கள் எப்போ நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து 24 hours வச்சுங்க. இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணினா மறுநாள் 10 மணிக்கு வரைக்கும் நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். அங்கங்கே நீங்கள் இறங்கிக்கலாம். அப்படி இறங்கும்போது வந்து இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாலாம் ஸ்டாப் வச்சுருக்காங்க. அந்தந்த இடத்துல நிற்கும். நீங்கள் இறங்கிட்டு அந்த ஏரியா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பஸ்ஸு இதிலே வரும். இவங்க கம்பெனி பஸ்ஸே வரும். அதில் நீங்கள் ஏறி இது பண்ணிக்கலாம். இப்போ ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஈஃபில் டவர் பார்த்தோம் இல்லையா, அங்கே அதோட ஃப்ரெண்டில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது ப்ராடக்ட் இன்ட்ரோ பண்ணுறது, இல்லை வந்து ஒரு லவ்வருக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறது, அதனால் பேஷன் ஷோஸு, அதே மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கம் போது நம்ம இப்போது அந்த பஸ்ஸு ட்ரிப்பு நம்ம முடியக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அங்கே இறங்கிடுவோம். இறங்கிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுவோம். அந்த ஈஃபில் டவரை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம்னா நாளைக்கு ஈஃபில் டவர் டூர் வந்து அதை மட்டும் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அந்த பலூன் இது வந்து மிஸ் ஆயிடுச்சு, அதுவும் முடிஞ்சால் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இல்லை பாருங்கள், இப்போ நம்ம இன்னைக்கு வந்து பிரான்ஸ் பாரிஸில் இருக்கோம். ஈஃபில் டவருக்கு முன்னாடி இருந்துகிட்டு இருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து இப்போ தான் அந்த பஸ் டூரை முடித்தோம். பஸ் டூரை முடிச்சுட்டு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த டவருக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம் சூப்பராக இருந்துச்சு. அந்த இடத்துல அப்படி நானும் சாரு இறங்கிட்டு இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி உங்களுக்கு அப்படி காமிச்சிடலாம்னு சொல்லி காமிச்சிருக்கோம். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இவங்க வந்து என்னென்னா இந்த ஓல்டு கல்ச்சர் எல்லாம் அழகாக பேணி காத்து அப்படியே சூப்பராக அந்த ஓல்டு ஆர்கிடெக்ட் எல்லாமே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே, சுற்றி பார்க்குறதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது. மக்கள் எல்லாமே வந்து அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ரொம்ப டைம் எடுத்து ரிலாக்ஸ்டாக நம்ம ஊரை மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடலை. எல்லாமே அவங்க அப்படியே கூலாக அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு ஊர். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் ஈஃபில் டவரை சுற்றி நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர். பாய்.